Hi viewers, today unboxing world cheapest monitor. Just ஒரு 2500 தான். World cheapest monitor. unbox பண்ணுவோம். இதுல HDMI போட்டு VGA போட்டு same 2 CPU யூஸ் பண்ணலாம் நீங்க. வாங்க இதை இன்னைக்கு unbox பண்ணுவோம். Okay guys, next video HP brandல இருந்து biggest, lowest, cheapest, world level ஒரு cheapest price ஆன ஒரு ப்ராடக்ட் world level HP brand கிட்ட இருந்து நெக்ஸ்ட் வீடியோ தான். நம்ம சேனலுக்கு இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு உடனே வரும். இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு, கம்மிங் சூன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா ஒரு VGA கேபிள், ஒன் பவர் கார்டு, மானிட்டர் ஸ்டாண்ட், அண்ட் ஒன் யூசர் மேனுவல். கண்டிப்பாக படிங்க, நிறைய விஷயம் இருக்கும். அண்டு ஸ்லிம், வெரி ஸ்லிம் மானிட்டர். பேக்கில் வால் மவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. வால் மவுண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். HDMI போட்டிருக்கு, VGA போட்டிருக்கு. நீங்கள் HDMIலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பவர் கார்டு ஸ்லாட்டு. பேக்கில் 5 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 5 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பவர் பட்டன், இன்னொன்று டவுன் பட்டன், அப் பட்டன். இது ஆட்டோ, அதாவது ரீசொல்யூஷன் ஆட்டோவாக செலக்ட் பண்ணிக்கும். ப்ளஸ் மெனு பட்டன். இந்த மெனு பட்டன்ஸில் செட்டிங்ஸ் நிறையா இருக்கும். வாங்க மானிட்டர் ஆன் பண்ணி பார்ப்போம். ஸ்டாண்டு சும்மா ஒரு கிளிப் மாதிரி தான் சொல்லணும் இருக்கும். அண்டு மானிட்டருக்கு பவர். நீங்கள் 2 டிஸ்பிளே, அதாவது ஒரு CPU, ஒரு சிஸ்டத்துக்கு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு CCTV கேமரா ஓடிட்டுருக்கு, அந்த DVRக்கு இன்னொரு VGA அவுட்புட்டும் கொடுத்துக்கலாம். நீங்கள் பேக்கில் பட்டன் இருக்கும். அந்த பட்டனில் நம்ம மோடை சேஞ்ச் பண்ணோம்னா DVR ஓடும், இன்னொரு மோடை சேஞ்ச் பண்ணோம் CPU ஓடும். அந்த மாதிரி சேம் டைம் டபுள் டிஸ்பிளே நீங்கள் ரன்னிங் பண்ணலாம். இது வந்து HD+, வந்து ஃபுல் HD கிடையாது. 720p HD+, 780 ஒர்க் ஆகும். இருந்தாலும் பேசிக், ரொம்ப சீப் ரேட்டு. ஸ்லிம் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்லிம் தான். அதாவது சொல்லப்போனால் ஒரு பென் அளவு தான்.
ஒரு பென் அளவு தான் ஸ்லிம்மு. HDMI கேபிள் பாக்ஸில் வராது, பாக்ஸில் ஒன்லி VGA கேபிள் மட்டும்தான். நான் என்னோட ஆல்-இன்-ஒன் பிசியில் HDMI போட்டிருக்கு. அந்த HDMI மூலியமாக உங்களுக்கு அவுட்புட் எடுக்கிறக்காண்டி காமிக்கிறேன். இப்போ பேக்கில் நம்ம ஆன் பண்ணிடலாம். பவர் பட்டன், ஃபாக்ஸின். ஃபாக்ஸின்றது பார்த்தீங்கன்னா பியூர் இந்தியன் பிராண்ட் தான், மேட் இன் இந்தியா. 1 இயர் வாரண்டி வந்துடும். வேர்ல்ட் சீப்பஸ்ட் மானிட்டர். ஒரு 2500 பட்ஜெட்டுக்கு நீங்கள் என்ன பிராண்டில் போனாலும் சரி, இந்த ஒரு குவாலிட்டியில் 1 இயர் வாரண்டியோட கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. மானிட்டரோட குவாலிட்டியை பாருங்கள். இப்போ நான் ஒரு வீடியோஸ் ப்ளே பண்ணுறேன். எல்லாம் கேமிங் இருப்பாங்க, அதனால் ஃபஸ்ட் நீங்கள் கேமிங்லேயே பாருங்கள் என்ன குவாலிட்டி தெரியுது. இது வந்து ஆன்லைன் லைவ் கேமிங்ஸ். மேலுமே குவாலிட்டி சூப்பராக தான் இருக்கு. உங்களுக்கே தெரியுது குவாலிட்டி எந்த அளவுக்கு பிக்சல் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு. ஒரு 2500 பட்ஜெட்டில் இப்படி ஒரு மானிட்டர் அப்படின்றது அசர் அளவுக்கு தான் இருக்கும். வாங்க வேறு பேக்கில் என்னென்ன பட்டன் இருக்குன்னு போகலாம். இந்த ஆட்டோன்றது பார்த்திங்கன்னா ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் ரீசொல்யூஷன் எடுத்துக்கிறது. அடுத்து மெனு பட்டன். இந்த மெனு பட்டனில் போனோம்னா பிக்சர், கலர், சைஸ் அண்ட் பொசிஷன், செட்டப், இன்ஃபர்மேஷன், இதில் நம்ம பிரைட்னஸ், கான்ட்ராக்ஸ்ட்டு, இதில் போய் நம்ம அப்பு டவுனு எல்லாமே கொடுத்துக்கலாம். கலர், அதாவது இப்போ நம்ம நைட் நேரத்தில் க்ரீன் கலர், ரெட் கலர் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஹெச் பொசிஷன், வி பொசிஷன், கிளாக்கு. இது செட்டப்பு, லாங்குவேஜ், சிக்னல் சோர்ஸு. இந்த சிக்னல் சோர்ஸில் தான் ஆஃப் பண்ணியாச்சு மானிட்டரை. இதில் தான் நம்ம பிரைட்னஸ் போகாமல் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. கான்ட்ராக்ஸ்ட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாருமே கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம பேக்கில் போகணும் அப்படின்னாலுமே பேக் சைடில் மெனு தான். கான்ட்ராக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இல்லை நம்ம எவ்வளோ வேணுமோ பிரைட்னஸ் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். பேக்கில் போகிறதுக்கு நம்ம திரும்ப மெனு பட்டனை டபுள் கிளிக் பண்ணாலே பேக் போயிடும். அடுத்து கலர்ஸு, சைஸ் அண்ட் பொசிஷன், ஹெஷப் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம். 16:9. இதுலேயுமே நம்ம கூட்டிக்கலாம் நிறையா. அடுத்து செட்டப்பு, செட்டப்பில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், பொசிஷனு, சிக்னல் சோர்ஸு. இந்த சிக்னல் சோர்ஸில் தான் நம்ம HDMI பதிலாக
விஜிஏ மாற்றினோம்னா இப்போ விஜிஏ ஒர்க் ஆகும். நம்ம விஜிஏல இப்போ எந்த இன்புட்டுமே நம்ம கனெக்ட் பண்ணல. ஸோ HDMIயில் மட்டும்தான் ஆன் ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1080pயோட வீடியோஸும் உங்களுக்கு பக்காவாக சப்போர்ட் ஆகும். 60 ஹெர்ட்ஸில் ஒர்க் ஆகும். ஆனால் மானிட்டரோட ரெசல்யூஷன் HD+ தான். குவாலிட்டி நீங்கள் பார்த்துங்க, நல்லாயிருக்கும். ஒரு சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள்.